உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சூரியன் தரும் பலன்களை அறிதல் என்பது பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியன் நவகிரகங்களின் தலைவன். சூரியனின் ஒளியை பெற்றுத்தான் மற்ற கிரகங்களெல்லாம் இயங்குகின்றன. சூரியன் ஒரு ஆண் கிரகம். இது ஒரு ஆன்ம கிரகம். சூரியன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் சரீர பலம் இருக்கும், ஆன்ம பலம் கிடைக்கும். சூரியன் பலம் பெற்றால்தான் சாதனைகள் செய்ய முடியும். சூரியன் தந்தையை குறிப்பவர். இவர் ஒரு நெருப்பு கிரகம். ஜோதிட சாஸ்திரத்தில் இவர் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். எனவே இவர் சிம்ம ராசியும் ஒரு நெருப்பு ராசியாகும். சூரியனும் சிம்ம ராசியும் ஒரு ஜாதகத்தில் பழுதுபட்டிருக்கக்கூடாது. இவர் அரச கிரகமாகும். எனவே சூரியன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே ஜாதகருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். மேலும் சூரியனின் உச்ச வீடாகும். இது செவ்வாயின் நெருப்பு ராசியாகும். இங்கே உச்சம் பெறும் சூரியன் மேசத்துக்கு 7ஆம் இடமான துலாத்தில் நீசமாகிறார். எந்த கிரகமும் உச்சம் பெறும் வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் நீசம் பெறுவார். துலாத்தில் சூரியன் நீசம் பெற்றாலும் நீசம் பங்கமாகிவிட்டால் நல்லது, ராஜயோகம் கிடைக்கும். சூரியனுக்கு சந்திரன், குரு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் நட்பான கிரகங்களாகும். சூரியன் லக்னத்தில் அமர்ந்தால் அது அவரின் சொந்த வீடாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். மேசத்தில் அமரலாம். 3, 6, 10, 11 போன்ற இடங்களிலும் அமரலாம். நல்ல பலன்களை கொடுப்பார். ஜாதகத்தில் நல்ல விதமான நிலையை பெற்ற சூரியன் ஜாதகருக்கு சரீர பலத்தையும் செயலாற்றக்கூடிய ஆற்றலையும் தருவார். சூரியன் சம்பாத்திய கிரகம். எனவே சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் சம்பாதிக்கும் ஆற்றலை பெறுவார்கள். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகமும் அமராமல் இருப்பது நல்லது. எனவே சூரியன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடாது. ஆனால் சூரியன், சந்திரன் இருவருக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரியனுடன் எந்த கிரகமும் அருகில் நெருங்கினால் அந்த கிரகம் அஸ்தங்கதமாகிவிடும். சூரியன் ஒரு ராஜ கிரகம். எனவே ஜாதகத்தில் சூரியன் பலம் பெறுவது அவசியமாகிறது. சூரியன் பலம் பெற்றால் ஜாதகனுக்கு அரசு உத்தியோகம், அரசு பதவி, அரசு அனுகூலங்கள் போன்றவை கிடைக்கும். சூரியன் தந்தையை குறிப்பதால் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றால்தான் ஜாதகனுக்கும் தந்தைக்கும் நல்ல புரிதல் இருக்கும். தந்தையின் ஒத்துழைப்பை ஜாதகர் பெற முடியும். சூரியன் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருந்தால்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகன் தைரியமானவனாக இருப்பான். 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் எதிரிகளை வெல்வான். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் திக்பலம் பெறுவார். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவார். 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகன் நல்ல தனலாபத்தை அடைய முடியும். எனவே ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக சூரியனும் சந்திரனும் பலமடைய வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. சூரியன் தலைமை கிரகம், அரச கிரகம். எனவே சூரியன் ஜாதகத்தில் பலம் குறைந்தால் ஜாதகன் வாழ்க்கையில் பல இடையூறுகளை சந்திப்பான் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. எனவே சூரியன் ஜாதகத்தில் பலம் இழக்கக்கூடாது. சூரியனின் பலம் ஜாதகருக்கு முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.